தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமதான் சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சி. உங்களுக்கான மூன்றாவது சுற்றுக்கான கேள்வி, நஜாசி மன்னரின் பெயர் என்ன? ஏ அஸ்கமா, பி அஸ்கமா, சி அல்பமா, டி அஸ்கமா. உங்களுக்கான நேரம். இந்த கேள்வியை வேணாம், மாத்திரலாம். உங்க சாய்ஸ் பயன்படுத்திக்கிறேன். இந்த கேள்விக்கு மேல அடுத்த கேள்வியை பயன்படுத்தி இது என்ன பதில் உங்களுக்கு கெஸ் பண்ண முடியுதா? எனக்கு பதில் பாத்தீங்கன்னா அஸ்கமா. அஸ்கமா பி. பி அஸ்கமா என்ற பதில சொல்லியிருந்தீங்க. அது தவறான. ஏ சொல்லியிருந்தீங்களா? இல்ல, நான் டி தான் சொன்னேன். டி தானே சொன்னீங்க, அது தவறான விடை. அதுதான் சொல்லல. அடுத்த உங்களுக்கான அடுத்த கேள்வி, ஆரம்ப காலத்தில் எந்த பெயரில் நற்சிந்தனை கொண்ட ஒரு சிலர் ஒரு குழுவாக கூடி பாதிக்கப்பட்டோருக்கு உதவி செய்து வந்தனர்? ஏ முதாயிபின் அபீபில், ஹில்புல் தவாபின், ஹில்புல் முதாயிபின், டி முதாயிபின் அத்காபின். உங்களுக்கான நேரம். சி ஹில்புல் முத்தைஃபீன். ஹில்புல் முத்தைஃபீன். சி சி. இதுல தவறான பதில் சொன்னால் நீங்கள் வெளியேற நேரிடும், அல்லது இப்போதே நீங்க வெளியேறினால் பெற்ற பரிசோடு வெளியேறலாம். இல்ல, சி ஹில்புல் கன்ஃபார்ம். போகலாமா? போலாம், கன்ஃபார்ம் போலாம். கமிடஜி சகோதரர் சி ஹில்புல் முதையிபின் என்ற பதிலை சொல்லியிருக்கிறார். சரியான பதிலா? சரியான பதிலை சகோதரர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் இதுவரை 8 கேள்விகளுக்கு பதில் சொல்லி 4000 ரூபாயை அன்பளிப்பாக பெறுகிறீர்கள். இந்த செய்தி அகமதில் 1567வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. ஹில்புல் முதையிபின் பெயரில் நற்சிந்தனை கொண்ட ஒரு சிலர் ஒரு குழுவாக கூடி பாதிக்கப்பட்டோருக்கு உதவி செய்து வந்தனர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் இளமை பருவத்தில் அந்த குழுவில் தன்னை இணைத்து சேவையாற்றினார்கள் என்ற செய்தி அகமதில் 1567வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருக்கா, இப்படி டஃபா இருக்கா? மூணாவது கொஸ்டினா இல்ல, படிச்சிருக்கனால கொஞ்சம் யோசிச்சா வந்துருது, ஈஸியா வந்துருது யோசிச்சா. அப்ப உங்களுக்கான 9வது கொஸ்டின் போலாமா? போலாம் இன்ஷா அல்லாஹ். சகோதரர் கனி அவர்களுக்கான 9வது கேள்வி, காபாவை தவாப் செய்து 2 ரக்காத் தொழுதால் கிடைக்கும் நன்மை என்ன? ஏ ஹஜ் செய்த நன்மை, பி உம்ரா செய்த நன்மை, சி தர்மம் செய்த நன்மை, டி அடிமையை விடுதலை செய்த நன்மை. உங்களுக்கான நேரம். நான் போட்டியிலிருந்து விளைவிக்கிறேன். விளைவிக்கிறீங்களா? ஆமா, ஏன்னா இது நல்ல வாய்ப்பு தான். இதுல 2 வாய்ப்பு இருக்கு. போதும், நீங்க சரியான பதிலை சொன்னால் தெரியும், அடுத்த ரவுண்டுக்கு போலாம். இதை விட கூடுதலான பரிசையும் நீங்க இருக்கலாம். இருந்தாலும் போயிருச்சுன்னா எதுக்கு இந்த ரிஸ்க் எடுக்கலாமே? அந்த ரிஸ்க் வேண்டாங்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்துருக்காம. அல்ஹம்துலில்லாஹ். எது செலக்ட் பண்ணிருப்பீங்க? நான் பண்ணலையே. நீங்க போட்டியில இருந்து வெளியேறிக்கலாம். எது செலக்ட் பண்ணிருப்பீங்க? பண்ணியிருந்தா உம்ரா செய்த நன்மை. பண்ணியிருந்தா இல்ல உம்ரா செய்தால் நன்மை, அது அந்த பி தான் சொல்லியிருப்பீங்க. ஆமா, ஆனா அது என்னன்னு தெரியும், சொல்லுங்க. சரியான விடையா தவறான விடையா பார்த்துருவோம். தப்பித்துக் கொண்டீர்கள். சரியான விடையை சொல்லுங்கள். விடுதலை செய்த நன்மை. அதுக்காக தான் வேணாம். இதற்கான ஹதீஸ் இப்னு மாஜாவில் 2947வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. யார் காபத்துல்லாவை சுற்றி வந்து 2 ரக்காத் தொழுதாரோ அவர் அடிமை விடுதலை செய்த போலாராவார் என்ற ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. மிக சிறப்பாக நீங்கள் 8 கேள்விகளுக்கு பதில் சொல்லி 4000 ரூபாயை நீங்கள் அன்பளிப்பாக பெறுகிறீர்கள். சகோதரர் கனி அவர்கள் மிக சிறப்பாக 8 கேள்விகளுக்கு பதில் சொல்லி 4000 ரூபாயை அன்பளிப்பாக பெறுகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்
வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமலான் சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கேற்க வந்திருக்கிறார்கள். நாகப்பட்டினத்திலிருந்து சகோதரர் அன்வர் அலி அவர்களும் சகோதரர் காதர் ஷரீப் அவர்களும் வந்திருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நிகழ்ச்சியுடைய ரூல்ஸ் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? முதல் 4 கேள்விகள் உங்களுக்கு எந்த சாய்ஸும் வழங்கப்படாது. இரண்டாவது சுற்று 50-50 சாய்ஸ். மூன்றாவது சுற்றுல நீங்க புது கேள்வியை தேர்வு செய்து கொள்ளலாம். கேள்விக்கு போயிடலாமா? விறுவிறுன்னு போயிட்டு இருக்கக்கூடிய நிகழ்ச்சி, ரொம்ப நேரம் பேசுவதற்கு தேவையில்லை. போயிடலாமா? சகோதரருக்கான முதல் கேள்வி, மஸ்ஜித் நபவியில் தொழுதால் எத்தனை மடங்கு நன்மை கிடைக்கும்? ஏ 500, பி 5000, சி 1000, டி 2000. மஸ்ஜித் நபவியில் தொழுதால் எத்தனை மடங்கு நன்மை கிடைக்கும்? உங்களுக்கான நேரம். சி 1000. கன்ஃபார்மா? கம்ப்யூட்டர் ஜி, சி 1000 என்பது சரியான விடையா? சரியான விடை. இதற்கான ஹதீஸ் பைஹக்கி 1821வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. மஸ்ஜித் நபவியில் தொழும் ஒரு தொழுகையானது மற்ற பள்ளிகளில் தொழும் 1000 தொழுகைக்கு ஈடான நன்மை உடையது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்ற ஹதீஸ் பைஹக்கியில் 1821வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போயிடலாமா? சகோதரர்களுக்கான இரண்டாவது கேள்வி, தபுக் போரில் கலந்து கொள்ளாத முக்கிய நபித்தோழர் யார்? ஏ ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு, பி ஹுசைன் ரலியல்லாஹு, சி காப் பின் மாலிக் ரலியல்லாஹு, டி உமர் ரலியல்லாஹு. உங்களுக்கான டைம். காப் பின் மாலிக். சி கன்ஃபார்மா? லாக் பண்ணிடலாமா? கம்ப்யூட்டர் ஜி, சி சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள். இதற்கான ஆதாரம் புகாரியில் 4677வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்துல்லா பின் காப் பின் மாலிக் அவர்கள் கூறியதாவது, என் தந்தையும் தபுக் போரில் கலந்து கொள்ளாததற்காக பாவ மன்னிப்பு வழங்க பெற்ற மூவரில் ஒருவருமான காப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள் என்ற ஹதீஸ் புகாரியில் 4677வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, எந்த நபித்தோழர் மரணித்த போது பள்ளிவாசலில் வைத்து தொழுகை நடத்துவதற்கு அனுமதி உண்டு என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள்? ஏ சாத் பின் முஆத் ரலியல்லாஹு, பி சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு, சி சாத் பின் ரபியா ரலியல்லாஹு, டி சாத் பின் முஅவ்வித் ரலியல்லாஹு. உங்களுக்கான நேரம் தொடங்கிவிட்டது. நேரம் நிறைவடைந்தால் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறினேன். இப்ப வெளியே போன என்ன பிரைஸ் கொடுப்பீங்க? சலாம் சொல்லி வாழ்த்து போயிட்டு வாங்க. நல்லபடியா. சாத் பின் கன்ஃபார்மா? ஒரு செகண்ட் இருக்கு. சரி, சரியா? சகோதரர்கள் சரியான பதிலை சொல்லி இருக்கிறார்களா? இந்த நிகழ்ச்சியில் 2 பேர் கலந்து கொள்ளக்கூடிய முதல் போட்டியாளராக சகோதரர் அன்வர் அலி அவர்களும் சகோதரர் காதர் ஷரீப் அவர்களும் பங்கு பெற்றார்கள். தவறான பதிலை சொல்லி இந்த நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறுகிறார்கள். சரியான பதில் என்ன தெரியுமா? சாத் பின் அபி வக்காஸ் என்பதுதான் சரியான பதில். அதற்கான ஆதாரம் முஸ்லிமில் 1771வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. இது ஒரு நீண்ட ஒரு ஹதீஸ். சரியா? இந்த நிகழ்ச்சியிலிருந்து நீங்கள் வெளியேறுகிறீர்கள். ஆர்வத்தோடு கலந்து கொண்டதற்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிவான். இப்போட்டியில் அடுத்த போட்டியாளராக பங்கேற்க வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் திருச்சியிலிருந்து ஷேர் அவர்களும் சகோதரர் ரஹீம் அவர்களும்
பங்கு பெற வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியோட விதிமுறை எல்லாம் தெரியும் தானே? நிகழ்ச்சிக்கு போயிடலாம், விறுவிறுன்னு போயிடலாமா? எந்த அளவிற்கு பரிசு வெல்லும்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, எந்த அளவிற்கு போவீங்க நிகழ்ச்சியில? 8வது கேள்வி இன்ஷால்லா தாண்டி வந்து. ஷேர் பாய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இமாமா இருக்கேன். இங்க இமாமா இருக்கீங்க. இந்த ஒரு மாசம் பயிற்சியில அதுக்கு ஒரு மாசம் இமாம் பயிற்சியில பங்கு பெற்றீங்க. ஆமா, பங்கு பெற்றோம். எப்படி இருந்துச்சு பயிற்சி? பயிற்சி ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. தலைமையில் இருக்க எல்லாமே ரொம்ப அன்போடு விருந்தாளியை உபசரிப்பது போல எல்லாமே நடந்துக்கிட்டாங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தலைமையின் சார்பாக ஒரு மாத இமாம் பயிற்சி நடத்தப்பட்டது. இதில் 60க்கும் மேற்பட்ட சகோதரர்கள் பங்கு பெற்று அருள்முறையை மனனம் செய்து தொலை வைக்கக்கூடிய அளவிற்கும் மார்க்க உபதேசங்களை செய்யக்கூடிய அளவிற்கும் பயிற்சிகள் வழங்கப்பட்டது. அதில் பங்கு பெற்ற ஒரு சகோதரர் ஷேரு அவர்கள் இதில் பங்கு பெறுகிறார். அதோடு சகோதரர் ரஹீம் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிறார்கள். உங்களுக்கான கேள்விக்கு பேரலாமா? கம்ப்யூட்டர் ஜி, இவர்களுக்கான முதல் கேள்வி, பெருநாள் தொழுகையில் பெண்கள் எதனை தர்மம் செய்தார்கள்? ஏ மோதிரம் கை செயின், பி மெட்டி கொலுசு, சி மோதிரம் மெட்டி, டி கொலுசு கை செயின். நேரம் தொடங்குகிறது. சி மோதிரம் மெட்டி. சி மோதிரம் மெட்டி சரியான பதிலா? கம்ப்யூட்டர் ஜி சரியான பதில். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி செல்வதற்கு முன்பு இதற்கான ஆதாரம் புகாரியில் 4895வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்பெண்களை நோக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் தமது ஆடையை விரித்தார்கள். அப்போது மோதிரங்களையும் மெட்டிகளையும் அப்பெண்கள் பிலால் ரலியல்லாஹு அவர்களின் ஆடையில் போடலானார்கள் என்ற ஹதீஸ் புகாரியில் 4895வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, லஹ்ஹாக் பின் கைஸ் ரலியல்லாஹு அவர்களின் சகோதரி யார்? ஏ ஃபாத்திமா பின் அபி ஹுவைஸ், பி ஃபாத்திமா பின் முகமது, சி ஃபாத்திமா பின் கைஸ், டி அசத் பின் கைஸ் ரலியல்லாஹு. உங்களுக்கான நேரம் சி ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு. கன்ஃபார்மா? லாக் பண்ணிடலாமா? தவறான விடையாக இருந்தால் வெளியேற நேரிடும். கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலா? சரியான பதில். 2 கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லி இருக்கிறீர்கள். உங்களுக்கு அன்பளிப்பாக ரியாலு சாலிஹின் வழங்கப்படும். இதற்கான ஆதாரம் நூல் முஸ்லிமில் 5638வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. நான் லஹ்ஹாக் பின் கைஸ் ரலியல்லாஹு அவர்களின் சகோதரியும் முந்திய முஜாஹிர்களின் ஒருவருமான ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு அவர்களிடம் நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து செவியுற்ற ஹதீஸ் ஒன்றை எனக்கு அறிவியுங்கள் என்ற செய்தி முஸ்லிமில் 5638வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போயிடலாமா? சகோதரர்களுக்கான மூன்றாவது கேள்வி, ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கணவர் யார்? ஏ அபு அமர் பின் கப்ஸ், பி அபு கப்ஸ், சி ஐயாஸ், டி அபி ரபிஆ. உங்களுக்கான நேரம் ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கணவர் யார்? ஏ அபு அமர் பின் கப்ஸ். ஏ அபு அமர் பின் கப்ஸ். கன்ஃபார்மா? கம்ப்யூட்டர் ஜி சரியான பதில். இதற்கான ஆதாரம் ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, என்னை என் கணவர் அபு அமர் பின் கப்ஸ் அவர்கள் 3 தலாக் சொல்லிவிட்டார்கள் என்ற ஹதீஸ் முஸ்லிமில் 2965வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான 4வது கேள்வி, கம்ப்யூட்டர் ஜி ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கணவர் அபு அமர் பின் கப்ஸ் அவர்களின் தந்தையின் பெயர் என்ன? ஏ எஸ்கிரா, பி ஹப்ஸ், சி முகீரா, டி அக்கீரா. உங்களுக்கான நேரம் டைம் ஸ்டார்ட்.
உங்களுக்கான 4வது கேள்வி. இதுல சாய்ஸ் கிடையாது உங்களுக்கு. ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கணவர் அபு அமர் பின் ஹப்ஸ் அவர்களின் தந்தையின் பெயர் என்ன? ஏ எஸ்கிரா, பி ஹப்ஸ், சி முக்கிரா, டி அகிரா. சி முக்கிரா. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். லாக் பண்ணிடலாமா? பண்ணிருங்க. தவறான விடை, வெளியேறி விடுவீர்கள். சி முக்கிரா. கன்ஃபார்மா? சி முக்கிரா என்பது சரியான பதில். இதற்கான ஆதாரம் முஸ்லிமில் 5638வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான 2வது சுற்றுக்கான கேள்வி போயிடலாமா? போலாமே. 2வது சுற்றுல உங்களுக்கு வந்து 50-50 சாய்ஸ் இருக்கு. அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அந்த 50-50 சாய்ஸையும் பயன்படுத்தி தவறான பதிலை சொன்னால் தான் பயன்படுத்த முடியுமா? ஒரு முறை தான் பயன்படுத்த. சரி. இதுவரை 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லி சகோதரர்கள் அல் குர்ஆன் தமிழாக்கத்தை அன்பளிப்பாக பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கான 2வது சுற்றின் முதல் கேள்வி. நபியின் குரலை விட தனது குரலை உயர்த்தி பேசிவிட்டேன், என் அமல்கள் வீணாகிவிட்டது, நான் நரகவாசிகளில் ஒருவராக ஆகிவிட்டேன் என்று அஞ்சிய நபி தோழர் யார்? ஏ அப்துல் ரஹ்மான் இப்னு சாபித் ரலியல்லாஹு, சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு, சி சயீத் இப்னு சாபித் ரலியல்லாஹு, டி தாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு. உங்களுக்கான நேரம். நீங்க விடை தெரியலன்னா இதுல வந்து 50-50 சாய்ஸை நீங்க பயன்படுத்திக்கலாம். சாபித் பின் கைஸ். பி. டி. பி 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 டி சாபித் பின் கைஸா? தவறான பதில் சொன்னால் வெளியேற நேரிடும். பார்த்தலாமா? கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலை சொல்லியிருக்கிறீர்கள். இதுவரை 5 கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கிறீர்கள். இதற்கான ஆதாரம் நூல் புகாரியில் 3613வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அவர்களை காணவில்லை என்று தேடினார்கள். அப்போது ஒரு மனிதர், அல்லாஹ்வின் தூதரே, நான் அவரை பற்றிய செய்தியை அறிந்து கொண்டு தங்களிடம் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அவர்களிடம் சென்றார். சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அவர்கள் தம் வீட்டில் தலையை கவலையுடன் கவிழ்த்தபடி அமர்ந்திருப்பதை கண்டார். உங்களுக்கு என்ன ஆயிற்று என்று அவரிடம் கேட்டார். அதற்கு அவர், பெரும் தீங்கு ஒன்று நேர்ந்து விட்டது, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குரலை விட எனது குரலை உயர்த்தி பேசி வந்தேன், ஆகவே என் நற்செயல்கள் வீணாகி விட்டன, நான் நரகவாசிகளில் ஒருவாக விட்டேன் என்று பதிலளித்தார் என்ற இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இது புகாரியில் 3613வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? கம்ப்யூட்டர் ஜி, சுவனவாசிகள் எந்த சுவனத்தில் இருந்து அல்லாஹுவை பார்ப்பார்கள்? தாருஸ் ஸலாம் என்ற சுவனம், பி தாருல் மக்காம் என்ற சுவனம், சி அக்ன் என்ற சுவனம், டி மக்காமுல் அமீன் என்ற சுவனம். உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட். கன்ஃபார்ம் தான் தாருஸ் ஸலாம் தான். தெரியலனா 50-50 சாய்ஸை பயன்படுத்திக்கலாம். இல்லை என்றால் பதிலை சொல்லலாம். அதான் தெரியாது. நீங்கள் சொல்லுங்க. என்ன தாருஸ் ஸலாம் தான் எங்களுக்கு தாருல் அமீன் அது கிடையாது. தாருஸ் ஸலாம் அமைதி இல்லை. நேரம் சென்று கொண்டிருக்கிறது. ஏ தாருஸ் ஸலாம். தாருஸ் ஸலாம் என்ற சுவனம். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் பாய். கம்ப்யூட்டர் ஜி, ஏ தாருஸ் ஸலாம் என்பது தவறான விடை. சகோதரன் அப்பதான் சொன்னா நம்ம உங்களுக்கு 50-50 சாய்ஸ் இருக்கு, அதை பயன்படுத்திங்க அப்படின்னு சொன்னோம். 2 பேரும் டிஸ்கஷன் பண்ணீங்க இல்லையா? 50-50 சாய்ஸ் இருந்துச்சுல, அதை பயன்படுத்திக்கலாம் இல்லையா? ஆனால் சரியான விடை அதன் என்ற சுவனம். இதற்கான ஹதீஸ் எங்க இடம்பெற்று பார்த்தலாமா? புகாரியில் 4878வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. 2 சொர்க்கங்கள் உண்டு, அவற்றின் பாத்திரங்களும் இதர பொருட்களும் வெள்ளியினால் ஆனவை. 2 சொர்க்கங்களும் உண்டு, அவற்றின் பாத்திரங்களும் இதர பொருட்களும் பொன்னால் ஆனவை ஆகும். அத்தன் என்னும் சொர்க்கத்தில்
இருப்பவர்கள் தங்கள் இறைவனை காண்பதற்கு அவன் மீதுள்ள பெருமை என்னும் மேலாடையை தவிர வேறெந்த தடையும் இராது என்ற செய்தி புகாரியில் 4878வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. சகோதரர்களே, நம்மோடு இந்த போட்டியில் பங்கேற்க வந்திருக்கிறார் சகோதரர் சிக்கந்தர் அவர்கள். சிக்கந்தர் அவர்கள், உங்களுக்கான இந்த விதிமுறைகள் எல்லாம் தெரியும் தானே? சொல்ல வேண்டியதில்லை, நேரம் போயிடலாமா? சகோதரர் சிக்கந்தர் அலி அவர்களுக்கான முதல் கேள்வி, ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அவரது கணவர் அபு அமர் பின் கப்ஸ் பின் அல் முகிரா அவர்கள் யாரின் மூலம் தலாக் சொல்லி அனுப்பினார்கள்? ஏ ஐயாஸ் பின் அபி ரபிஆ, பி உத்வா பின் ரபிஆ, சி அபி ரபிஆ, டி லஹாக் பின் கைஸ் ரலியல்லாஹு. உங்களுக்கான நேரம். ஏ ஐயாஸ் பின் அபி ரபிஆ. கன்ஃபார்மா? இதுல உங்களுக்கு சாய்ஸ் கிடையாது, படிச்சதை ஞாபகப்படுத்திங்க. செகண்ட் இருக்கு, 30 செகண்ட் இன்னும் இருக்கிறது. தவறான பதில் சொன்னால் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற நேரிடும். நல்லா யோசிச்சுங்க, 22 செகண்ட் இருக்கு. லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணிடுங்க. ஐயாஸ் பின் அபி ரபிஆ. ஏ ஐயாஸ் பின் அபி ரபிஆ. கம்ப்யூட்டர் ஜி, சரியான பதிலா? சரியான பதில். இதற்கான ஆதாரம் முஸ்லிமில் 296வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இது ஒரு நீண்ட ஹதீஸ். அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு அவர்களை யாருக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் கேட்டார்கள்? ஏ அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, உஸமா பின் சையத் ரலியல்லாஹு அன்ஹு, அபு ஜஹம் ரலியல்லாஹு அன்ஹு. ஏ அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு, பி முஆவியா ரலியல்லாஹு, சி உஸமா பின் சையத் ரலியல்லாஹு, டி அபு ஜஹம் ரலியல்லாஹு. சி உஸாமா பின் சையத் ரலியல்லாஹு. உஸமா பின் சையத் ரலியல்லாஹு. கன்ஃபார்மா? உஸாமா தான் தோணுதா? வேற யாருக்கும் வாய்ப்பு இல்லாத மாதிரி உஸாமா தான் சொல்ல கேட்டது. கன்ஃபார்மா? அதுதான் ஞாபகம் இருக்கு. லாக் பண்ணிடலாமா? மாற்றம்னா மாற்றலாம். தவறான பதில் சொன்னால் வெளியேறி விடுவீர்கள். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். சகோதரர் சிக்கந்தர் அலி அவர்கள் உஸாமா பின் சையத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சரியான பதிலை சொல்லியிருக்கிறார். இதற்கான ஆதாரம் முஸ்லிமில் 5638வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. நான் லஹாக் பின் கைஸ் ரலியல்லாஹு அவர்களின் சகோதரியும் முந்திய முஜாஹிர்களின் ஒருவருமான ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு அவர்களிடம் நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து செவியுற்ற ஒரு ஹதீஸ் ஒன்றை எனக்கு அறிவியுங்கள், அது நேரடியாக நீங்கள் அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து கேட்டதாக இருக்க வேண்டும், பிறர் மூலம் கேட்டதாக இருக்க வேண்டாம் என்று கேட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தம்மால் விடுதலை செய்யப்பட்ட அடிமையின் புதல்வருமான உஸாமா பின் சைத் அவர்களுக்காக என்னை பெண் கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை நேசிப்பவர், உஸாமாவையும் நேசிக்கட்டும் என்று கூறிய செய்தியை நான் அறிந்திருந்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் பேசிய போது, என் காரியம் உங்கள் கையில் உள்ளது, நீங்கள் நாடியவருக்கு என்னை மனைமுடித்து வையுங்கள் என்று கூறினேன் என்ற செய்தி முஸ்லிமில் 5638வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போயிடலாமா? ரொம்ப எளிமையா இருக்க கொஸ்டின். இல்ல கஷ்டமா தான் இருக்கு. கஷ்டமா தான் இருக்கா? கம்ப்யூட்டர் ஜி, சிக்கந்தர் அலிக்கான மூன்றாவது கேள்வி, அல்லாஹ்வின் தூதரே, தங்களிடம் நல்லவரும் கெட்டவரும் வருகின்றனர், ஆகவே தாங்கள் தங்களுடைய துணைவியான மனைவிமார்களுக்கு பர்தா அணியும்படி கட்டளையிட்டால் நன்றாக இருக்குமே என்று கூறிய நபி தோழர் யார்? ஏ இப்னு உமர் ரலியல்லாஹு, பி அபூபக்கர் ரலியல்லாஹு, சி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, டி உமர் ரலியல்லாஹு. டைம் ஸ்டார்ட். டி உமர் ரலியல்லாஹு. சிந்தித்து பார்த்து கொண்டால் நல்லது. தவறான விடையாக இருந்தால் வெளியேற நேரிடும். ஹிஜாப் பத்தி உமர் தான் சொன்னாங்க. சொன்னாங்க. கன்ஃபார்ம் தானா?
கம்ப்யூட்டர் ஜி உமர் அலி என்ற சரியான பதிலை சகோதரர் சிக்கந்தர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இதற்கான ஆதாரம் புகாரியில் 4790வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உமர் அலி அல்லாஹு அவர்கள் கூறியதாவது, நான் அல்லாஹ்வின் தூதரே, தங்களிடம் நல்லவரும் கெட்டவரும் வருகின்றனர். ஆகவே தாங்கள் தங்களுடைய துணைவியரான இறை நம்பிக்கையாளர்களின் அன்னையரை பர்தா அணியும்படி கட்டளை இட்டால் நன்றாக இருக்குமே என்று சொன்னேன். அப்போது அல்லாஹு பர்தா சட்டம் தொடர்பான வசனத்தை அருளினான் என்ற செய்தி புகாரியில் 4790வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹிஜாபை அணிந்து சென்ற மாற்று மத சகோதரிகள் அந்த ஹிஜாபை அணிந்த பிறகு வந்து சொன்னார்கள், நாங்கள் இதை அணிந்த பிறகு ஒரு பாதுகாப்பை உணர்கின்றோம், எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருப்பது போல சுதந்திரமாக நாங்கள் நடப்பது போன்ற உணர்கிறோம் என்ற செய்தியை அவர்கள் சொன்னது இன்றைக்கு சமூக ஊடகங்களில் பேசும் பொருளாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஹிஜாபை பற்றி தப்பும் தவறுமான செய்திகள் பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் இது போன்ற விழிப்புணர்வை ஹிஜாபை பற்றி மாற்று மத சகோதரிகளே கருத்துக்குள் சொல்வது ஒரு ஆரோக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமதான் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி.